ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் 2 ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 ஜாப்ஸுமே ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் தான். இந்த 2 ஜாப்ஸ் என்ன ஜாப்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கே வெளியே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா யமகா மோட்டார்ஸ்லேருந்து விட்டுருக்க அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் தான். இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years மென்ஷன் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இங்கே மென்ஷன் இல்லை. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. சேலரி பார்த்தீங்கன்னா 6 to 8 lakh per annum மாதிரி தராங்க. ஸ்கில்ஸ் பார்க்கலாம். C++, பைத்தான், SS3 சொல்யூஷன்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இன்ஜினியரிங், SQL, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி சம் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் டெக்னிக்கல் சப்போர்ட் டு த எண்ட் யூசர் அண்ட் கிளைண்ட் இன்க்ளூடிங் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் இஷ்யூஸ் ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் மெயின்டைனிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மானிட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை. தென் வந்து தேர்ட் பேஜில் வந்து கொலாபரேட் வித் டெவலப்மெண்ட் டீம்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் பாயிண்ட்ஸில் போட்டுருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீ ரெக்யூர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். கீ ரெக்யூர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்னு மென்ஷன் இருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக படிச்சிருந்தா போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் அட்வான்டேஜ் தான். தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் ஃபோர்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் மென்ஷன் இருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் SQL queries உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் ITIL அண்ட் அக்லி மெத்தடாலஜிஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த அக்லி மெத்தடாலஜி தெரிஞ்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் செவன்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கீ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் என் கிளைண்ட்ஸ்க்கு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மெயின்டைனிங் த பர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எப்பயுமே மானிட்டர் அண்ட் மெயின்டைன் பண்ணணும் அவங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலாபரேட் வித் டெவலப்மெண்ட் டீம் அந்த மாதிரி மென்ஷன் இருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட் மேலே மென்ஷன் இருக்குது அதே பாயிண்ட்ஸ் தான். கீ ரெக்யூர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். கீ ரெக்யூர்மெண்ட்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆட் ஆகிற மாதிரி தான். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஜாவா, பைத்தான், C++ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டாபேஸ் கொரி நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் வந்து அக்லி மெத்தட் வந்து தெரிஞ்சதான் ஆர்டர் தான். எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். வாங்க இண்டஸ்ட்ரி டைப் பார்க்கலாம். ஆட்டோமொபைல்ஸ். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் அண்ட் QA. ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா MCA இன் எனி ஸ்பெஷலைசேஷன், எனி கிராஜுவேட், BE, BTech இன் எனி ஸ்பெஷலைசேஷன் மென்ஷன் இருக்காங்க. ஜாப் எலிஜ் பார்க்கலாம். பார்ட்டிசிபேட் இன் ஆன் கால் சப்போர்ட் ரொட்டேஷன் டு அட்ரஸ் எனி அர்ஜென்ட் இஷ்யூஸ் அவுட் சைட் ஆஃப் த ரெகுலர் பிஸ்னஸ் ஹவர்ஸ். கீ ரெக்யூர்மெண்ட்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் மென்ஷன் இருக்காங்க. இதெல்லாம் ஓகேனா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எப்போட் கம்பெனி போட்டு யமகா மோட்டார்ஸ்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்ரஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் இருக்காங்க. வாங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். நான் இந்த ஜாபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. தென் வந்து உங்களோட லாஸ்ட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. நான் வந்து சென்னை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் கேட்டிருப்பாங்க. நான் less than 15 years மென்ஷன் பண்ணிக்கிறேன். கரண்ட் CTC கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இந்த கரண்ட் CTC வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் CTC கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சேலரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ் வந்து அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான் மக்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ். வாங்க செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விப்ரோலேருந்து விட்டுருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் தான். இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 years மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, சோழிங்கநல்லூர். ஒரு சேலரி பார்த்தீங்கன்னா 1.75 lakhs to 2.75 lakhs வரையும் தராங்க. மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் டு ஆஃப் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், BPO, கஸ்டமர் சர்வீஸ், ரிட்டன் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் பவர் பாயிண்ட், வெர்பல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ப்ரிஃபர்டு கேண்டிடேட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பிரஸ் கேண்டிடேட் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஸ்கில்லும் கண்டிப்பாக வேணும். அண்ட் வந்து எக்ஸலன்ட் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் அனலிட்டிக் ஸ்கில் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு வந்து MS Excel தெரிஞ்சது ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ரொட்டேஷன் ஷிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்கில் அண்ட் இமெயில் ரைட்டிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். JDன்னு போட்டு US ஷிஃப்ட் வித் மேஜர் நைட் ஷிஃப்ட், ஒன்லி கிராஜுவேட்ஸ் ஆர் எலிஜிபிள், ஃப்ரெஷர்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் இங்கே மென்ஷன் இருக்காங்க. பீக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பீக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கேப் ஃபெசிலிட்டி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி இங்கே மென்ஷன் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா BPO கால் சென்டர். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன். ரோல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட். எபோட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்துட்டு அவங்களோட ஓவர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க.
தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா விப்ரோ வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா எங்கே யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.